வசதிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டட் கம்யூனிட்டி ஹவுஸில் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் பூல் அக்சஸ் இருக்கும், தென் வந்து லைப்ரரிஸ் இருக்கும், தென் சிசிடிவி அக்சஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் தனிப்பட்ட வீடு அப்படின்னு பார்க்கும்போது வசதிகள் அப்படிங்கிறது நம்மளாம் ஏற்படுத்திக்கிட்டா உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசோசியேஷன் இருக்கிறதுனால கேட்டட் கம்யூனிட்டியில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இப்போ இண்டிபெண்ட் வீடெலாம் அது எப்படியுமே கிடையாதுங்க. நீங்களா ஏற்படுத்திக்கிறதும் நீங்களா அமைச்சுக்கிறதும் தான் அந்த கட்டுப்பாடு. சரி, ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது ப்ரைஸ் எது அதிகமாக போகும், நாளைக்கு நான் விற்கணும்னா எது அதிகமாக போகும் அப்படின்னா ஆப்வியஸ்லி இண்டிபெண்ட் ஹோம். ஸோ எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்க, எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கிறீங்கிறத பொறுத்து இண்டிபெண்ட் ஹோம் கண்டிப்பாக விலை அதிகமாக போகும். சரி, கேட்டட் கம்யூனிட்டி விலை போகாதா, அப்போ குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக எந்த இடமுமே குறையாதுங்க. நீங்கள் 40 லட்சத்துக்கு வாங்கினீங்கன்னா 50 லட்சம் 55 லட்சம்னு கேரண்டியாக போகும். சில நேரத்தில் 60 லட்சம் கூட போகலாம். அது கேட்டட் கம்யூனிட்டியில். ஏன்னா எல்லாரும் விற்கும்போது எல்லாரும் இடித்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா கூட எல்லாத்தோட சப்போர்ட்டும் வேணும், அப்போ தான் இடிச்சு பண்ண முடியும். இண்டிவிஜுவல் ஹோம் முற்றிலும் வேறுபட்டது. நீங்கள் நினச்சா அதை எப்போ வேணாலும் விற்க முடியும். திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் வருது அப்படின்னா இதோட அப்ரிஷியேஷன் டாப் கிளாஸாக போயிடும்.